ஏசப்பா காணாத ஆட்டை தேடி வந்தாலும் சும்மா வந்தாருன்னு நினச்சிடாதீங்க. அது ஏமாந்து காலெல்லாம் ஒடிஞ்சு கிடக்கணேன்னு கதறு தான். என்னை தூக்க நீ யார் வருவா, யாருமே வர மாட்டாங்கன்னு கிடந்ததைத்தான் அவர் தேடி போனார். சும்மா ஒன்றும் தேடி போல. இழந்தது உண்மைன்னு தெரியும். நம்ம இழந்துட்டோம், நம்ம சொல்ல கேட்காம வந்துட்டோம், நம்ம எங்கேயோ வந்துட்டோம், நம்மளை அடிச்சிட்டாங்க, நம்மளை பீறி போட்டாங்க, முள்ளுக்குள்ளே சிக்கி கிடக்கும். இனிமேல் நம்மளை காப்பாற்ற நம்ம மேய்ப்பன் வரமாட்டார். அதானே இஸ்ரவேல் ஜனம் பண்ணுச்சு. நம்ம ஆண்டவர் நம்மக்கிட்ட இனிமேல் இறங்க மாட்டார். நம்ம பாவம் செஞ்சிட்டோம். ஆண்டவர் இறங்கலையேன்னு உலகத்தில் எழுதலை, நாம் பாவம் செய்தோம். தானியேலுடைய ஜெபத்தை பாருங்க, நெகேமியுடைய ஜெபத்தை பாருங்க. உங்களுடைய கட்டளையின்படி உடன்படிக்கையின்படி நடக்கிறவங்களுக்கு நீ நீதி செய்கிற தேவன் தான் ஆண்டவரே, நாங்களும் ஆகாமியம் பண்ணோம்னு நெகேமியா எழுதுறாரு. தானியேல் என்ன பண்ணுகிறாரு, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செஞ்சோனாரு. பாவத்தின் மொத்தமாக வருகிற விளைவு இஸ்ரவேலன் ஒத்துக்கிடுவான், நம்மளை மாதிரி நடிக்க மாட்டான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து வந்து காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டை தேடி வந்தேனே அன்றி வேற ஒன்றும் இல்லைன்னாரு. அதில் காணாமல் போன ஆடு ஆண்டோட்ட உட்காந்துச்சா இல்லையா? மலை பிரசங்கத்தில் திரளான கூட்டம் உட்காந்துச்சுல்ல. அவர் எங்கு சென்றாலும் திரளான கூட்டம் பின் சென்றுச்சா? இவர் அழைக்கல அத்தனை கூட்டத்தையும், ஆனால் இவர் உட்கார்ந்த எல்லா கூட்டமும் தேடி வந்து உட்காந்துச்சு. அவர் வார்த்தையின் மேலே அன்னைக்கு பரிசேயர்களுக்கும் சதிசேயர்களுக்கும் ஆசாரிகளுக்கும் கோபம் தான் வந்துச்சு. ஆனால் அந்த வார்த்தையின்படி நடந்து காட்டினவங்க, அவரை பின் சென்ற எல்லாருமே நடந்தாங்க. அத்தனை பேரும் இஸ்ரவேலன் தான். காணாமல் போன இஸ்ரவேலுக்கு இறங்கி வந்திருக்கேன், மேசியா வந்திருக்கேன், உன்னை இப்படி நடத்துவேன்னு சொல்லும் போது, நீ இப்படி பண்ணது தப்பு தானே, நீ ஒழுங்கா இருக்க வேண்டாமங்கும் போது ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அதுக்கடுத்து இயேசுவின் பின் சென்றாருங்களே. கை மெய்மாய் பிடிக்கப்பட்ட ஒரு உபச்சார ஸ்திரீ, உன்னை யாருமே ஆக்கினைக்குள்ளே தீர்க்கலையான்னு இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு. யாரும் தீர்க்கல ஆண்டவரே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ள தீர்க்கலைங்கும் போது அவர் கண்டுபிடித்தால் அன்றைக்கு இவர் தான் நம்மளை பாவனிக்கு ரட்சிக்க வந்தவர், இனி இவரே தஞ்சம்னு இவர் கூட்டத்தோட நம்ம இருப்போம் என்று பரிசுத்தத்தை காத்து கொண்டாலே அடுத்து அவள் பாவியா இல்லையே. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் என்ன, நான் அடிக்கடி காணாமல் போவேன், தேடி கண்டுபிடிங்கன்னு. நினைவுகளில் காணாமல் போனாலே நம்ம கேட்கணும், ஐயா உங்களை விட்டு 4 நாள் 5 நாள் எங்கேயோ போயிட்டேன், இனி எனக்கு நீங்கள் வேணும்.